இந்த ஃப்ராங்ஸோட 5 விஷயங்கள், அதாவது எனக்கு என்ன பிடிச்சது 5 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வந்து 50,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தாங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாலும் சத்தமே கேட்காதுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான இன்ஜினு, சைலண்ட்டான இன்ஜின் கூட. நம்ம இப்போ வந்து 60, 70, 80 இல்லைங்க 90, 100 போனால் கூட கேபின் உள்ள வைப்ரேஷன் இருக்காதுங்க. அவ்வளோ ஸ்மூத்தான இன்ஜின். நம்ம இன்ஜின் ஸ்டார்ட்ல இருக்கா கூட தெரியாது. நம்ம பாட்டுக்கு நம்ம செல்ஃப் ஷாட் அடிக்கும் போது சத்தம் மட்டும் கேட்கும். அந்த செல்ஃப் ஷாட் கிராக் ஆகிற சத்தம் மட்டும் கேட்கும். அப்போதான் தெரியும் நம்மளுக்கு இந்த வண்டி ஸ்டார்ட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 10 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்றது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். செகண்டு, தேர்ட் கியர் 100 போகிறதே தெரியாதுங்க. செம்ம குயிக்காக ஏறுறோம். அது மட்டும் இல்லாமல் 120, 110லையும் ஸ்டெபிலிட்டி சும்மா சூப்பராக இருக்குங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைனு, அதுக்கப்புறம் அந்த அலாய் வீல்ஸ் தாங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்கும். சுசுகி கார்லேயே பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு இருக்க அலாய் வீல் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. தேர்ட் பாயிண்ட்டு, இப்போ நம்ம வந்து 80, 90 நம்ம போயிட்டு இருக்கும்போது வண்டியில் உள்ளே இருக்கிற கேபினில் வந்து எதுவுமே தெரியாதுங்க. இப்போ வீட்டில் வந்து ஃபேமிலி உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு 80 போகுது 90 போகுதுன்னா கூட வீட்டில் வந்து 80 போகுது அப்படின்னுவாங்க. ஏன்னா உள்ளே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஒரு 80, 90 போனால் கூட ஸ்மூத்னஸ் அந்த அளவுக்கு இருக்கும் வண்டி. உள்ள கேபினில் அந்த ஷேக்கே தெரியாது. உள்ள அந்த மேடு பம்ப்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு தான் எனக்கு பிடிச்சதுங்க. ஏன்னா இது வந்து ட்ரையோ பீம் லைட்டு. இதில் வர எல்இடி டிஆரில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. இந்த சுசுகி கார்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெலேனோக்கு நல்லாயிருக்கும், கிராண்ட் விட்டா நல்லாயிருக்கும். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராங்ஸில் இருக்கிற இந்த லைட் செட்டப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. 5வது பாயிண்ட் என்னென்னா, காரு கொஞ்சம் குள்ளமாக இருந்தாலும் உள்ள ஸ்பேஸ் வந்து இந்த 10 லட்சத்துக்கு ஒர்த்தாக இருக்குங்க. ஒரு ஆவரேஜாக சீட் ஹைட் வச்சிருந்தாலும் இந்த நீ ஸ்பேஸ் பார்த்தீங்களா உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் 5 அடி ஹைட்டுங்க, இருந்தாலும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க உள்ள. அதுக்கப்புறம் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு 5 பேர் 4 பேர் போகிற ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு பூட் ஸ்பேஸ் இருக்குதுங்க. ஓகே, அவ்வளோதான். நம்ம 5 பாயிண்ட் பார்த்துட்டோம். ஒரு 6வது பாயிண்ட் தான் இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்க்க போகிறோம். என்னன்னா, சுசுகி ஷோரூமில் உண்மையிலே வந்து சூப்பராக கவனிச்சாங்க. கஸ்டமர் வந்து சர்வீஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலு. இப்போ நம்ம சாதாரணமாக தான் போனோம். அங்கே உண்மையிலே உட்கார வச்சு காஃபிலாம் கொடுத்து தண்ணிலாம் கொடுத்து ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. அதாவது ரெஸ்பெக்ட்ன்றது உண்மையிலேயே சூப்பராக அவங்க வெல்கம் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் வந்து 5 பாயிண்ட் எனக்கு என்னென்ன பிடிச்சது பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் வந்து 5 பாயிண்ட் என்னென்ன பிடிக்கல அந்த வீடியோ நான் போடுறேன். நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Where the shadows creep, whispers of the city, secrets they keep. Underneath the street lamps steady burn. Life's a game of dice, wait in your turn. City lights shine, but they never show.